Hi, hello, and welcome to Mathematical 360. இந்த வீடியோ நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 5 இருபரிமாண பகுமுறை வடிவில் பார்ட் 2. இந்த சாப்டர் தான் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கூம்பு வளைவரின் தொடுகோடுகள் மற்றும் செங்கோடுகள். ஸோ இந்த டாபிக் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது முன்னாடி பெரிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கூம்பு வளைவரின் தொடுகோடுகள் செங்கோடுகள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அந்த டிகானிக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஸ்டெப் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக புரியும். எடுத்துக்காட்டு x² + 6x + 4y + 5 = 0 என்ற பரவளையத்திற்கு 1, -3 என்ற புள்ளியில் தொடுகோடு மற்றும் செங்கோடு சமன்பாடுகளை காண்க. ஸோ ஒரு பரவளையத்தோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த பாயிண்ட் வந்து தொடுகோடு செங்கோடு சமன்பாடு கேட்குறாங்க அந்த பாயிண்ட்ல. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தொடுகோடு செங்கோடு சமன்பாடு பரவளையத்துக்கு எப்படி வரும்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்படி ஒரு பரவளையம் இருக்குன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாயிண்ட்ல ஒரு தொடுகோடு போகுது, அது பர்பெண்டிகுலர் ஒரு லைனும் போகுது. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. தீர்வு பரவளையத்தின் சமன்பாடு. ஸோ கொடுத்துருக்க பரவளையத்தின் சமன்பாடு பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் ஃபார்முலா கிடையாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா x² இருக்கு. ஸோ அப்போ x² என்ன ஃபார்முலா இருக்கும்? x² × 4a. பரவளையங்கிற ஒரு டாபிக் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீக்கான டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பரவளையத்தின் வழியில் 1/1 எப்படி வரும்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த வழியை பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஜென்ரல் ஃபார்முலா x² = 4a வச்சு நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதில் x² வேல்யூ லெஃப்ட் சைடில் வச்சுக்கணும், பேலன்ஸ் எல்லாம் அஞ்சு கொண்டு போய் வச்சுக்கணும். 4a × y. ஓகேவா? அந்த ஃபார்முலா கொண்டு வந்தால் மட்டும் தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே 6² 6x இருக்கு. ஸோ இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். அதாவது x² கான்செப்ட் கொண்டு வரணும். ஸோ x² + 6x + +9 - 9. ஸோ +9 -9 எதுக்கு ஆட் பண்றோம்னா இந்த ஈக்குவேஷன் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்றதுக்காக. ஸோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த x² ஃபார்மேட் கொண்டு வர முடியும். ஸோ +9 - 9 போட்டீங்கன்னா அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். ரெண்டு கேன்சல் பண்ணால் சேம் தான் ஆகும். ஓகேவா? இப்போ x² ஃபார்மேட் கொண்டு வரக்கு இங்கே x² + 6x + 9 - 9 + 4y + 5 அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா a + b² ஃபார்மேட் இருக்கும். அதாவது எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா x இருக்கு, பிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா b² என்ன 3². ஸோ அதனால 3. ஸோ x அதாவது a + b² a + b² நீங்க இது எக்ஸ்பிளனேஷன் பண்ணீங்கன்னு தெரியும். a² x² b² 9. ஸோ 6x 2ab 2 × 3 6x வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ அதாவது சிம்பிளிஃபிகேஷன். அதாவது இந்த படத்துக்கு இன்சைட் x²ங்கிற ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்துட்டோம். அதாவது x + 3² ஈக்குவல் டு இந்த +4y 5 போச்சுன்னா என்ன ஆகும்? -4y. ஸோ -5 + 5 என்ன ஆச்சுன்னா -4. ஸோ 5 போகும்போது -4y +4, அதாவது இங்கிருந்து 5 போகும்போது -4y, அப்புறம் இங்கிருந்து அந்த வழி போகும்போது ப்ளஸ் ஆகும். ஸோ அப்போ +1 வரும். ஸோ இப்போ இதுல இருந்து -4 காமன் வெளியே எடுக்கிறாங்க. ஸோ இப்போ -4 காமன் வெளியே எடுக்கும்போது என்ன ஆகும்னா -4 இங்க -4 வெளியே இருந்துச்சுன்னா பேலன்ஸ் இருக்கும் y மட்டும் தான் இருக்கும். -4 ஏன்னா +4 ஆல்ரெடி இருக்கும், -4 எடுத்தனால -4. ஏன்னா இங்க இருக்க அந்த ஒய்யோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ல தான் இருக்கணும். அதனாலதான் நம்ம அந்த -4 வெளியே எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் X வந்து x + 3னும் கேபிட்டல் Y வந்து பாத்தீங்கன்னா y - 1 எனில் சம்பால் ஒன்று திட்டவடிவத்தை அமைகிறது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1ன்னு வச்சுக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா திட்டவடிவத்தை தெரியுது. அதாவது நான் சொன்ன பாத்தீங்கன்னா திட்டவடிக்கு இந்த x² = 4a. அதாவது x + 3க்கு பதிலாக கேபிட்டல் X x² ஈக்குவல் டு -4 y - 1க்கு பதிலாக +5. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் Y. ஸோ அதனால தான் சொன்னால் இந்த பரவளையங்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த திட்டோடைய இந்த பரவளையத்தோட திட்டோடைய அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்கள் பார்க்கலாம். பரவளையங்கிற ப்ராப்ளமும் பார்த்துருப்போம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் ஆட் பண்ணியிருப்போம். +9 -9 போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸ் இது பெட்டராக புரியும். ஸோ இப்போ திட்டவடித்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ தொடுகோட்டின் சமன்பாடு ப்ரீவியஸ் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரவளையம் கொடுத்துட்டாங்க, ஒரு புள்ளி கொடுத்துட்டாங்கன்னா அதோட தொடுகோடு சமன்பாடு கண்டுபிடிக்கிற ஃபார்முலான்னு பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா x × x1 = -2 × y + y1.
ஸோ எல்லாம் ஸ்மாலில் பார்த்துருக்கு, இது கேபிட்டல் இருக்கு. ஸோ இது வந்து ஃபார்முலா, நீங்கள் இது நோட்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ எக்ஸ் இன்ட் எக்ஸ் ஒன், ஓகேவா? இங்கே வந்து இந்த எக்ஸோட வேல்யூ தெரியும். ஸோ எக்ஸ் ஒன்னுங்கிறது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற பாயிண்ட், அதாவது எக்ஸ் ஒன் ஒய் ஒன்ல. ஸோ 1,-3 அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஸ்மால் எக்ஸ் ஒன் ஒய் ஒன், ஓகேங்களா? அப்போ இங்கே எக்ஸ் ஒன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஒன் இடத்துல போடும்போது இங்கே எக்ஸ் ஒன் இருக்கு, எக்ஸுக்கு பதிலாக 1 + 3 = 4 வரும். எக்ஸ் ஒன்னோட வேல்யூ 4. ஒய் ஒன் வேணும்னா ஒய் ஒன் இடத்துல நீங்கள் இங்கே என்ன இருக்கு, ஒய் ஒன் -3. ஸோ இப்போ ஒய் ஒன் = -3 -1, அப்போ நான் -4 கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் வேல்யூயும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் வேல்யூ தெரியும், எக்ஸோட வேல்யூ ஒய் ஒன் வேல்யூயும் தெரியும். அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணால் சம்பாடு கிடைச்சிருமா? ஸோ 1,-3 தொடுகோட்டின் சம்பாடு. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க, இந்த பாயிண்ட் தான் கேட்குறாங்க. அதனால 1,-3 தொடுகோட்டின் சம்பாடு x + 3, அதாவது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா x + 3 × x1 நமக்கு தெரியும் 4. ஸோ 4 = இந்த ஈக்குவேஷனில் அடுத்து -2. ஸோ -2 × ஒய்யோட வேல்யூ y - 1, y - 1 ஒய்யோட வேல்யூ -4. ஸோ -4. ஸோ அந்த ப்ரீஸ்டைலில் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2x + 6 = -5 + 5 கிடைக்கும். ஸோ ஒரு கோட்டோட சம்பாடு போட்டோம்னா ஈக்குவல் கன்செப்ட் எப்போவுமே 0 எழுதணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2x அங்கே வச்சுட்டு +6 அங்கே வச்சுட்டு இங்கே போகும்போது 2x -5 வரும்போது +5, அதே மாதிரி இங்கே +5 வரும்போது -5. ஸோ +6 -5 போடும்போது +1. ஸோ தொடுகோட்டின் சம்பாடு 2x + y + 1 = 0. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டுத்துண்டு வடிவம் பார்த்துருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா கோட்டின் வெட்டுத்துண்டு வடிவம் சொல்லிட்டு. ஸோ அதாவது ஒரு வெட்டுத்துண்டு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா y = mx + c. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். வெட்டுத்துண்டு வடிவத்தோட நேர்கோட்டு சம்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃபார்ம் ஆகும். எதுக்கு இது சொல்றான்னா, ஸோ இப்போ நம்ம செங்கோட்டின் சம்பாடு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நான் அந்த பழையத்தில் சொன்ன மாதிரி இந்த இதில் தொடுகோடு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு பர்பனிக்கல் கண்டுபிடிக்கணும்னா ஒரு லைன் கொடுத்துட்டாங்க, அந்த லைன்லேருந்து பர்பனிக்கல் கண்டுபிடிக்கணும்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் சாய்வு. ஸோ y = mx + c வெட்டுத்துண்டு வடிவம். ஸோ இந்த ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட் கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா y இங்கே வச்சுட்டு இன்சைட் வரும்போது என்ன ஆகும், -2x -1, ஓகேவா? அப்போ m இடத்துல இருக்கும் -2. ஸோ அப்போ அதுக்கு ஈக்குவல் பண்ணுறோம். அதாவது இந்த ஈக்குவேஷன் -2, அதாவது 1,-3 தொடுகோட்டின் சாய்வு. ஸோ சாய்வு வந்து பார்த்தீங்கன்னா -2. ஸோ அந்த நேர்கோடு டாபிக்லேயே பார்த்துருப்போம். அதாவது ஒரு கோடு பர்பெண்டிகுலரா இருக்கணும்னா அது கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சாய்வு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேஷன் வந்து -1 வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவன், அதாவது அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ ரெண்டோட சாய்வு மல்டிபிள் பண்ணும்போது ஒரு வேல்யூ -1 வந்துச்சுன்னா அந்த கோடு செங்கோடுன்னு அர்த்தம். அது ரெண்டு கோடு பர்பெண்டிகுலரா இருக்குன்னு அர்த்தம். இப்போ m1 நமக்கு தெரியும் -2, m2 தெரியாது. அப்போ -2 இங்கே வச்சுட்டு மல்டிபிள் பண்ண வச்சிருக்கும் போது டிவைடட் போகும். அப்போ என்ன ஆகும், -2 - கேன்சல் 1/2. ஸோ இப்போ என்ன செங்கோட்டின் சாய்வு. ஸோ இப்போ இந்த சாய்வு வச்சு செங்கோட்டின் சாய்வு கண்டுபிடிச்சிட்டோம். அது m2ங்கிறது இந்த லைனோட, இந்த பர்பெண்டிகுலர் லைனோட சாய்வு வந்து பார்த்தீங்கன்னா 1/2. ஸோ நம்மளுக்கு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ சாய்வு கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ஒரு புள்ளி ஒரு சாய்வு கொடுத்தா அந்த நேர்கோடு சம்பாடு கொண்டு இருக்கும் நம்ம ஃபார்முலா தெரியும். அதாவது புள்ளி சாய்வு வடிவம், அதாவது 1,-3 செங்கோட்டின் சம்பாடு. புள்ளி சாய்வு வடிவங்கிற வீடியோ மறுபடியும் பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபார்முலா இப்போ சொல்லிட்டு. ஸோ புள்ளி சாய்வு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா y - y1 = m × x - x1. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா x1 y1 இந்த பாயிண்ட் தான். y - y1 mங்கிறது பார்த்தீங்கன்னா மறுபடியும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 1/2 சொல்லிட்டு. ஸோ இந்த மூணு வேலையை சப்மிட் பண்ணுறோம். ஸோ y - y1 இடத்துல இருக்குன்னா -3. ஸோ அதனால ஆல்ரெடி ஃபார்முலா மைனஸ் இருக்கு. y + 3 = m1 நமக்கு தெரியும் 1/2 × x - x1 வேல்யூ 1. ஸோ 1 இந்த ரெண்டு பேரும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். பண்ணும்போது 2y + 6 = x - 1. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேர்கோடு சம்பாடு குறிக்கணும்னா 0 ஈக்குவல் கன்செப்ட் 0 இருக்க மாதிரி கனெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா x - 1 இந்த 2y இன்சைட் கொண்டு வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா x - 1 இங்கே கொண்டு வரும் -2y, இந்த +6 அங்கே வரும் -6, ஸோ -7 = 0. ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா x தான் ஃப்ரண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும் லைனோட இதில். அதனால வந்து x ஒரு சைடாக கொண்டு வந்து போட்டிருக்காங்க. ஸோ எனவே செங்கோட்டின் சம்பாடு வந்து பார்த்தீங்கன்னா x - 2y - 7. therefore வந்து பார்த்தீங்கன்னா தொடுகோட்டின் சம்பாடு கண்டுபிடிச்சாச்சு, செங்கோட்டின் சம்பாடு கண்டுபிடிச்சாச்சு.
நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நீள்வட்டத்தின் தொடுகோட்டின் மற்றும் செங்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.